இங்க ஒரு பைத்தியக்காரன் ஒரு கடைக்கு முன்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கடைக்காரர் கடையை திறந்து இவனை பார்த்துட்டு பக்கெட்ல இருக்க தண்ணி இவன் மூஞ்சில ஊத்தி, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இப்படி கடைக்கு முன்னாடி வந்து படுக்காதுன்னு, எழுதுறா எழுந்து ஓடுறா, இதுக்கு மேல அந்த கடைக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன் காலை வட்டியிலும் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு துரத்திடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் கடையை திறந்து பாக்குறாரு. பார்த்தா இன்னைக்கு அவன் அந்த கடைக்கு முன்னாடி படுத்துட்டு இருக்கான். அவன் அந்த தொடப்பத்தை வச்சு எழுப்பி, சார் நல்லா தூங்கினீங்களா, உனக்கு பெட்ரூம்ல படுத்துட்டு தான் நினைப்பா, ஒரு டீ ஒன்னு சொல்லிட்டா அப்படின்னு கேட்டா அவன் சிரிக்கிறான். அடங்கொப்ப மவனை எழுதுறா எழுந்துச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு துரத்திடுறாரு. அப்ப பக்கத்து கடை ஆண்டி வந்துட்டு இவர் ஒரு மாதிரி பாக்குது. என்னன்னா ஆண்டி காலங்காத்தாலே வந்து கடுப்பத்துறான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானா, இவர் கடைக்கு முன்னாடி இருக்க குப்பை தொட்டியை கலரிட்டு இருக்கான். இவர் வேணும்னே குப்பையெல்லாம் தூக்கி அவன் மேலே அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போறாரு. நிமிந்து பார்த்தா வாசல்ல அவன் வாயை திறந்து நின்றுருக்கான். என்ன வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமான்றான். ஓடுறான் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறாரு. அப்புறம் ஒரு நாள் வழக்கம் போல கடையை திறக்கிறாரு. திறந்தவரு கருமம் என்ன நாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறாரு. பார்த்தா அவன் வழக்கம் போல படுத்துட்டு இருக்கான். எட்டி ஒரு உதவு விட்டு எழுப்பி, ஏன்னா இப்படி கடைக்கு முன்னாடி வந்து படுக்கிறது தப்பு, இதுல ஒண்ணுக்கு வேற அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு துரத்திடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் கடையை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா இன்னைக்கு அவனை காணோம். அதுக்கு அடுத்த நாள் கடைக்கு முன்னாடி அவனை காணோம். எங்க போனவன் டெய்லி கடைக்கு முன்னாடி படுத்துட்டு இருப்பான், ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை ஆளையே காணோம். பக்கத்துல இருக்க ஆண்டி கிட்ட கேக்குறாரு. தெரியலங்க அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடைக்கு முன்னாடி இருக்க அந்த சிசிடிவி கேமராவை பாக்குறாரு. ரைட்டா அவன் எங்க போனா நாமளே பார்த்தலான்னு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இவர் அவங்கிட்ட மோசமா நடந்துகிட்டதெல்லாம் பார்த்து சே நம்ம எவ்வளவு கேவலமா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவன் என்ன பண்ணிருக்கானா, நைட் டைம் ஆனா அந்த கடைக்கு முன்னாடி இருக்க குப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருக்கான். அப்படி ஒரு நாள் ஒருத்தர் அந்த கடையில பெயிண்ட் வச்சு கிறுக்க வந்திருக்கான். அவனை இவன் தான் அடிச்சு துரத்திருக்கான். அப்புறம் ஒரு நாள் ஒருத்தர் அந்த கடைக்கு முன்னாடி ஒண்ணு கடிச்சிருக்கான். இவன் தான் போய் அவனை துரத்திருக்கான். ஆனா இந்த ஆளே அவன் தான் ஒண்ணு கடிச்சான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கண்ணு தனியா விட்றாப்ல. அப்போ ஒரு நாள் 2 திருடங்க இந்த கடையில திருட வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இவன் போய் அவங்களை தடுத்திருக்கான். ஆனா அவங்க இவனை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. ஆனா அப்ப கூட அவங்க திருட விடாம கடைக்கு முன்னாடி நின்று இருக்கான். அப்ப அதுல ஒருத்தன் இவனை கத்தியால குத்திருக்கான். இவன் அப்படியே சரிஞ்சு அந்த கடைக்கு முன்னாடி விழுந்திருக்கான். அவனுக்கு சிசிடிவி பார்த்ததும் அங்கிருந்து தெரிச்சு ஓடி இருக்கானுங்க. சோ அதுக்கப்புறம் இவன் அங்கேயே இறந்து போயிருக்கான். இதை பார்த்துட்டு ஒரு கதறி அழ ஆரம்பிச்சிடறாரு.